க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வொர்க் ஃப்ரம் ஹோம் பாருங்க அப்படின்ற மாரி வந்து மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இத எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து திரும்பி ஒரு சிக்னல். நான் இதுக்கு காரணம் சொல்கிறேன். ஏன் இந்த மாதிரி நேற்றுக்கு மெசேஜ் வந்ததுன்னு, இந்த கோல்டு பற்றியோ இல்லை க்ரூடு பற்றியோ இல்லை பெட்ரோல் ம். பற்றியோ இல்லை ட்ராவல் பற்றியோ இதெல்லாம் வந்து ஒரு சிக்னல் ஏன் சொன்னார்னா, உலக இருக்கிற எல்லா நாட்டிலையுமே பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸ் வந்து அன்ரெகுலேட்டட் முக்கால்வாசி ரைட்டா. இந்தியாவிலையும் அன்ரெகுலேட்டட் தான். 2010ல் ம். ரெகுலேஷன் எடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் த மோஸ்ட் ஆஃப் த ஆயில் கம்பெனிஸ் கவர்மெண்ட் ஓன்டாக இருக்கிறதுனால உலகம் இருக்கிற எல்லா நாட்டிலையுமே ஒரே ஒரு நாட்டில் தான் மக்களுக்கு பெட்ரோல் விலை இன்னும் ஏறலை, அது இந்தியா. ஸோ இந்த ஏறாததுனால அந்த எல்பிஜி பற்றி இனிஷியலாக கொஞ்சம் பிரச்சனை வந்தது. அப்புறம் வந்து சப்ளை எல்லாம் இருக்குது ம். அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியல் எல்பிஜியில் கொஞ்சம் விலை ஏற்றினாங்களே தவிர ரீட்டைல் எல்பிஜியில் பொதுவாக இப்போ அந்தளவுக்கு ஒரு கவலைப்படுற மாதிரி ஒரு நிலைமையில் இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, இதனால மக்களுக்கு இது ஒரு போர் நடந்து இந்தியாவுக்கு பாதிப்புங்கிறது உணர்வு இல்லை. எல்லாரும் ஏதோ நார்மலாக இருக்குது. இப்போ நீங்கள் கார் வெஹிக்கிள் சேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாமினான்னு ஏறி இருக்கு. ம். ஸோ அப்படின்னா எல்லாருமே நம்ம நார்மல் வாழ்க்கையை நடத்தினுக்கோம். அந்த போர்னால பட் ஆக்சுவலாக போர்னால நம்ம பொருளாதாரத்துக்கு பயங்கரமான பாதிப்பு. ஸோ அதை வந்து மக்களுக்கு எப்படி தெரிவிக்கிறதுங்கிறதுக்கு இது ஒரு சிக்னலாக அவர் சொல்லியிருக்காரு. ஓகே. அதாவது நீங்கள்லாம் புரிஞ்சுங்க, நாட்டுக்கு இது ஒரு பெரிய தாக்குதல். இந்த ஆயில் ப்ரைஸ் சரி. ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்னலிங் எஃபெக்ட்